நட்பே துணை. நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் யார் கூட உட்காந்துருக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்காந்துருக்கிறீங்க. யாராவது எதிரி கூட உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்காதவன் நீ தான் வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நட்பு அப்படிங்கிறத நம்ம எப்போ முத சந்தித்தோம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா கூடவே தான் தெரியும். அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம். அம்மாட்ட இருந்து அப்பாட்ட போவோம், அன்னைகிட்ட அக்காட்ட சித்தி சித்தப்பாட்டையே சுற்றிக்கிட்டே இருப்போம். எப்போ நமக்குன்னு விவரம் தெரிய ஆரம்பித்து கை கால் முளைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்மளை மாதிரியே சேட்டை பண்ணுற, நம்மளை மாதிரியே குறும்புத்தனம் செய்கிற, நம்மை மாதிரியே குணம் கொண்ட ஒருவனை கண்டுபிடிக்கிறோம். அவன்தான் நம்முடைய நண்பன் என்கின்ற காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு, நட்பு என்கின்ற உறவு. அங்கே ஒரு நட்பு கேங் உட்காந்துருக்குறாங்க. அதனால் அவங்க உற்சாகமாக கைதட்டுறாங்க. அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம். அது வாழ்க்கையில் வளர வளர நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால் இந்த நட்பு கிடைத்திருப்பதை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, கணவன், மனைவி, 1000 உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட மனசில் ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர, இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள். எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதையாவது கொடுத்தாதான் அது நம்மளை திரும்பி மதிக்கும். உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி, நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி, நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல். மூலதனம் யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார். அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி 35 ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கிடையில் அந்த நூலை எழுதி முடித்தார். அந்த 35 ஆண்டுகளும் 350 பவுண்டு பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழ விடாமல் காப்பாற்றியது ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸுடைய உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனாலதான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டார்னு. ஆனால் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான், இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். அதுதான் நட்பு. தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு. திருவல்லிக்கேணியில பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் ஏதாவது கொடுப்பார். அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் இவர் போன உடனே லேசா அவரை தள்ளி விட்டுருச்சு. ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததெல்லாம் அப்படி விழுந்துட்டார். யானையுடைய கால்களுக்கு இடையில பாரதியார் விழுந்துட்டார். அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கைப்பட்டு பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளைக்கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார், தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்துதான் அந்த கவிதை எழுதியிருப்பார். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான், என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இதென்று நான் சொல்லும் முன் உணர்வான், பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல, தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளை கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும். நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்டுருவீங்க? பணம்னு நீங்க போய் சொந்தக்காரங்க வாசல்ல நின்றுவீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது. நீங்க பணம் நல்லா உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்க உறவுகளுக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் பணம் இல்லாத போது நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒன்று சுவிட்ச் ஆஃபா இருக்கும், இல்லைன்னா உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த உறவுகளோட நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது, சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் பண்ண மற்ற சாகசங்களை எல்லாம் நம்ம விட்டுறலாம், ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா. ஒரே குருகுலத்துல குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்னா பாடம் படிக்கிறாங்க. அப்புறம் காலம் மாறுகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில மாதிரிதான், நம்ம கூட 1ஆப்பு 2ஆப்பு படிச்சவங்கலாம் இப்ப வேற வேற லெவல்ல இருப்பாங்க. நம்ம ஒரு உயரத்துல இருப்போம், அவங்க ஒரு சாதாரண நிலைமையில கூட இருப்பாங்க, இல்ல அவங்க உயரத்துல இருப்பாங்க, நாம சாதாரண நிலைமையில இருப்போம். அப்ப அந்த 2 நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும்? குசேலன் ரொம்ப வறுமையில இருக்கிறார், ரொம்ப பரிதாபமான சூழல்ல இருக்கிறார். ஆனா கூட படிச்ச கண்ணன் துவாரகைக்கு அரசனா இருக்கிறார். இப்ப அவரை பார்க்கறதுக்கு குசேலன் போறார், பஞ்ச பராரி மாதிரி போறார். கையில வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை, ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஒரு பழைய கந்தல் துணியில அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார். உள்ள வாயில் காப்பான் உள்ள விடவே இல்லை. யாரியா நீ? பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்க, போய் சொல்லுப்பா, கண்ணனுடைய கிளாஸ்மேட் நானும் அவனும் ஒரே வகுப்புல தான் படித்தோம், போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான். அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா, அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தா நம்மளை தேடி வருவாங்க, ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான். ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது. கடவுளை ஃப்ரெண்டாக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தத்துல ஒரு உறவு முறை உண்டு. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார், திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார், சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர், தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா, இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக 2 தடவை காதலுக்கு தூது போவார். கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க, இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன், உலக வரலாற்றிலே 2 பேரைத்தான் மாவீரன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன்.
இதுல மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர். கிமு 333ல ஒவ்வொரு நாடுகளையா படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் சாதாரண படை வீரனா தான் இருக்கிறான். ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேர். 2 பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட 2 பேரையும் பார்த்து சொல்லுவார், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார். அவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறவங்க, வளர்ந்து பெரியவங்கிறாங்க. அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார். ஹெபாஸ்டியன் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தன் நண்பன் மாதிரி அவன் தன்னுடைய உடை எல்லாமே போட்டிருப்பான். பெர்ஷிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படையெடுத்து போறாங்க. அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து. இப்ப அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடுறான் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு. இப்ப அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க. இப்ப தூரத்துல இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கதானே இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்து பயந்து போய் இந்த எதிரி நாட்டு மன்னனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள்லாம் இங்கே உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம், எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க. ஆனால் அலெக்சாண்டர்னு நினச்சி ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவனும் தோற்றத்தில் ஆளுமையோடு இருக்கிறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அரசன் பக்கத்தில் இருக்கிறார், ஒரு படை வீரன் காலில் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க, சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. படை தளபதி சொல்றார், அம்மா நீங்கள் அலெக்சாண்டர் காலில் விழலை, நீங்கள் அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, அரசர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்போ நமக்கு என்ன கதி ஆகுமோ நினச்சி காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பா இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேன்னு பதட்டத்தோடு எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள். இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான். என் நண்பனை நீங்கள் அலெக்சாண்டர்னு சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு தப்பும் இல்லை, அவனும் நானும் வேறு வேறு இல்லை, அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார். என்றால் அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க. இப்போ நம்ம எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் சொல்கிறோம், என்னைக்கோ நடந்த புராணம், எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு, நம்ம ஊரில் நடந்ததே எடுத்துக்கோமே. இப்போ ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? புதினா சட்னி வைக்கலையா, ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சு. 73 வயசில் எப்படியா ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினீங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின், இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள தான் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க. இப்போ அந்த மிக பெரிய விருதை அவர் வாங்குறார். வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஸ்டாரு, இத்தனை வருடம் அவர் நடித்ததுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க, ஒரு விருது தர்றாங்க. கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை தன் மகள்களுக்கு இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா? அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், அவன்தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார், இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ராஜ் பகதூரை நீங்க பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்கிறீங்க. சந்திரமுகி படம் பார்த்தீங்களா? அதுல தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுக்கு இடையில ரிப்பீட்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்கிறீங்களா? ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார், ரிப்பீட்டு அப்படிம்பார். ரெண்டாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை யார் சொல்வார்னா அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார், ரிப்பீட்டு அப்படின்ட்டு போவார். மூணாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை சாதாரணமாக ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போ எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது. இப்போ கூட பெங்களூருக்கு போய் அவர் வேலை பார்த்த பஸ் கம்பெனியில் இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார். போய் வா அந்த கம்பெனிலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார். அப்போ நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வர்றாங்களா, வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல, இனிமே தான் வர்றாங்க. அவர் பேர் வந்து அறிவுமதி. இந்த பேரில் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா? அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும். ரொம்ப எளிமையாக எதையும் சொல்வார். திருக்குறளை பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளாக. என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பற்றி, அவர் ரொம்ப அழகாக சொன்னார். 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். அறிவுமதி ஐயாவுடைய கவிதை. நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார். அது உங்கள் புக் ஸ்டாலில் இருக்கும், வாங்கி படித்து பாருங்க. அப்படி ஒரு நட்புனா இதாங்க. இதுக்கு மேலே ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான், ஏன் உங்களுக்கு அறிவுமதின்னு பேர் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பேர் மதி அழகன் தாம்மா, என் ஃப்ரெண்டுக்கு பேர் அறிவழகன். நாங்கள் 2 பேரும் 3 வருஷம் ஒன்றாவே கல்லூரியில் படித்தோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும். யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க, மதி எங்க, அறிவு எங்க, மதி எங்க, அறிவு மதி எங்க, இப்படியே கேட்பாங்க. அப்புறம் கல்லூரி முடித்து ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம். நான் இந்த கவிதை துறையை, இலக்கிய துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்து விட்டேன். என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன ஒரு அழகான நட்பு இல்லை? தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்து கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, சன் டிவி பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யார் வருவாங்க? அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, அழகு குழந்தைகளே, வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா? சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள். அவங்களுடைய மகன் பேரு தியாகமூர்த்தி. கொஞ்சம் வித்தியாசமாக தானே அந்த பேர் இருக்குது. நாங்கள் கேட்டோம், என்ன தியாகமூர்த்தி? ஐயா சொன்னார், அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட படம் இல்லைப்பா, வீட்லேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனும், அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு குழந்தை பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து தியாகராஜன்லேருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாகமூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர் சுஜாதா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சுஜாதாவுடைய உண்மையான பேரு ரங்கராஜன். அப்ப சுஜாதாங்கிறது அவர் மனைவி பேர். மனைவி பேரை தாம் பேரா வச்சுக்கிட்டார். அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மெல்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது, ராஜேஷ்குமாரோடது, சுபாவோடது, இந்த 3 தான் வெறி கொண்டு படிச்சிருப்போம் நம்ம அந்த காலத்தில். நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க 3 பேர் நாவல் தான். அதில் சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னே நாங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அந்த கேள்வி பதிலாம் வரும்போது அவங்க தான் கோ படம், மாற்றான் படம், அயன்கிற படத்துக்கெல்லாம் கதை வசனம் அவங்க தான். சுபாங்கிறவங்க ஒரு ஆள் கிடையாது, 2 பேர், சுரேஷ் பாலா என்கின்ற 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 50 வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட பழகுறோம், நாளைக்கு இன்னொருத்தரோட பழகுனா இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தரோட பழகுனா இவங்க 2 பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இல்லை, உண்மைதானே? பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த நட்பு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது. சினிமா நடிகர்களே ரொம்ப மனித நேயம் மிக்கவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் இந்த சினிமா துறையில் வந்து ஒரு கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப கடுமையாக போராடி இருக்கிறார். அவருடைய தோற்றம், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய நடிப்பு பெருசாக சக்ஸஸ் ஆகலை.
அவர் ஒரு 10 படம் 15 படம் வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டார். ஆனா பெரிய வரவேற்பே கிடைக்கல. ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போய் ஒரு பெரிய படத்துல இவரை வில்லனா கேட்டிருக்காங்க. இது நல்ல ரோலு, நீங்க வில்லனாவது மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுவீங்கன்னு உடனே இவர் சரின்ட்டார், நான் வில்லனா நடிக்கிறேன். ஆனா அவருக்கு உயிர் நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் சொன்னார், நீ வேணா இறங்கி போகலாம், ஆனால் உன் திறமை ஒரு நாளும் இறங்கி போக கூடாது, உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக நீ ஒரு உச்ச இடத்தை தொடுவாய், வில்லனாக நடிக்காதப்பா, நீ கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் என்று அவருடைய உயிர் நண்பன் ராவுத்தர் சொன்னார். இன்றைக்கு 150 படத்துக்கு மேல சிறந்த கதாநாயகனாக நடித்த ஒரு அற்புதமான நடிகர் விஜயகாந்த் என்று சினிமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராவுத்தர் என்கின்ற அவருடைய அன்பு நண்பர். ஒன்றும் இல்லை, அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால ஒன்று சொல்றேன். சிறுவர் மலர்னு ஒரு புஸ்தகம் வரும், பார்த்துருக்கீங்களா? சிறுவர் மலர்ல கூட பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நல்ல கதைகள்லாம் வருதுங்க நிறைய. இன்னைக்கு இந்த புக் ஸ்டாலில் நீங்கள் எத்தனை புத்தகம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஒருத்தங்க பாதி தூக்குறீங்க மேடம், அப்போ பாதி புக்கு தான் வாங்கினீங்களா? சரி, ரைட். கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க. தயவு செஞ்சு மீதி உள்ளவங்களும் ஒரு புத்தகமாவது நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குற உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுத்து விடவே முடியும். நான் படிக்கும்போது 4ஆம் வகுப்புல நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்பதான் முதலாக கட்டுரை எழுதுறோம், கடிதம் எழுத பழகிறோம். எங்க ஆசிரியர் 2 தலைப்புல கட்டுரை கொடுத்து படிச்சுட்டு வாங்க, இது பரீட்சைக்கு வரும், இதுல ஏதாவது ஒண்ணுதான் வரும், அதனால 2ஐயும் தரோவா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்றாரு. ஒன்று பசுமாடு, இன்னொன்று தென்னை மரம். எனக்கு 2 கட்டுரையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால நான் பசுமாட்டை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே கேட்ட கட்டுரை என்ன தெரியுங்களா? தென்னை மரம் பற்றி கட்டுரை வரைகன்னு கேட்டிருக்குது. நான் படிச்சுட்டு வந்தது பசுமாடு. நான் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதிட்டே வந்தேன். பசுமாடு சாந்தமானது, பால் தரும், கோமாதாவாக அதை வழிபடுவார்கள், நல்லா எழுதிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த கட்டுரையை முடிச்சோம் பாருங்க. இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கொண்டு போய் கட்டுவார்கள் அப்படின்னு முடிச்ச. நீங்க நம்ப மாட்டீங்க, 10க்கு 8 மார்க் போட்டாங்க. 10க்கு 8 மார்க்கு. இப்போ நான் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். என் வகுப்புலேயே ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு 5 வயது முதல் 60 வயது வரை விரும்பக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட். அதனால நான் கிரிக்கெட் பற்றி ஒரு குறிப்பு எழுதுனேன். எல்லா மாணவர்களும் பேப்பர், அடிஷனல் பேப்பர் வாங்கி பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் எழுதாமையே இருக்கிறான். நான் யோசிச்சேன், அவனுக்கு கிரிக்கெட்டு பிடிக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எழுதிட்டே இருந்தாங்க எல்லாரும். சரி, நேரம் முடிஞ்சதம்மா, எல்லாரும் பேப்பரை கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் இவன் குனிஞ்சு என்னமோ எழுதுனான். சரி, அவன் பேரை தான் எழுதுறானோ என்னமோ நினச்சி அந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முதலால் அவன் பேப்பரை எடுத்து திருத்தலான்னு போகிற ஒரே வரியில் எழுதியிருக்கிறான் பாருங்க. மற்றவங்கெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அவன் ஒத்த வார்த்தையில் எழுதியிருந்தா, இன்று மழையின் காரணமாக ஆட்டம் ரத்து அப்படின்னு எழுதுனான். நீங்கள் மார்க் போடாமல் இருக்க முடியுமா? போட்டுத்தானே ஆகணும். அப்போ நான் யோசித்தேன், அன்னைக்கு நான் எப்படி மார்க் வாங்கினேன் அதே மாதிரி அவனுக்கு 10க்கு 10 மார்க் போட்டேன். ஆக எனக்கு இந்த தலைப்பை பார்த்ததையும் தலைப்பை பற்றியெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே பேச்சாளர்கள் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு நுட்பமான ஒரு பொருள் பொதிந்த ஒரு கருத்து இருக்குதுங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம பழமை, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் என் தம்பி பேசும்போது சொன்னால் கூட்டு குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இழந்திருக்கிறோம். அந்த இழந்ததில் நம்ம மகிழ்ச்சியையும் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நாங்கள் சொன்னாங்கல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நாங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சிரிக்கிறோம், எத்தனை பேர் சிரிக்கிறோம்? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு 200 முறை யார் சிரிக்கிறாங்கன்னா பிறந்த குழந்தை தான் சிரிக்குதா. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதா.
எந்த காரணமும் அதுக்கு தேவையில்லை. ஒரு கிளுகிழுப்பைய கொண்டு போய் இப்படி ஆட்டுனா கெக்க கெக்கன்னு சிரிக்குது, ஒரு கிச்சு 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 கிச்சுனா கெக்க புக்கேன்னு சிரிக்குது. ஏங்க நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். அந்த குழந்தை தாங்க வளர்ந்து இன்னைக்கு குமர பருவத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த 200 முறை சிரிச்ச குழந்தை தானே நாம் இன்னைக்கு. இப்போ நாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிரிக்கணும்? சிரிக்கிறோமா? அதே கணக்கெடுப்பு தான் சொல்லுது, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, சிரிப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஏன் முன்னோர்கள் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க தெரியுமா? வாய் விட்டு சிரிச்சோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை தசையும் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சதுன்னா மாரடைப்பு வராது அப்படிங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பார் அடைப்புனாலே மாரடைப்பு வருதுங்களா இல்லையா? ஒரு நாள் பார் அடைக்கிறேன்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்துருது. அப்ப குழந்தையா இருக்கும்போது சிரிச்ச நாம இன்னைக்கு சிரிக்க மறந்து இருக்கிறோமே, என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா. ஏன் தெரியுமா? அவனுடைய அப்படியே அந்த மன உளைச்சலுக்கு ஒரு விடிவு தேடுவா. எங்க போவான் தெரியுமா? லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் வச்சிருக்காங்க. அதுல போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு ஆளா உட்கார்ந்து கெக்கப்புக்கன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாடுகளில். இன்னைக்கு நடக்குது. ஆனா நம்ம நாட்டில் தாங்க நம்ம வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம தொலைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ மோகன சுந்தரன் சொல்லும் போது நீங்க கேட்டீங்க, எங்க அக்கா வந்து அப்படியே சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, அது பெண்கள்ல நகைச்சுவையோடு பேசுறது ரொம்ப கஷ்டம், ஆனா எங்க அக்கா அப்படி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நகைச்சுவை நான் எங்கிருந்து எடுக்கிறேன் தெரியுங்களா? வெளியிலெல்லாம் நான் தேட மாட்டேன், என் வீட்டிலிருந்து தான் நகைச்சுவையை எடுப்பேன். எனக்கு கல்யாணமான புதிதில்லைங்க, எங்க அப்பா வசதி வாய்ப்பில்லை. எனக்கு என்னை கட்டி கொடுக்கும்போது எங்க அப்பா ஒரு TVS 50 செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அவர் வசதிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஒரு TVS 50 செகண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது 25 போறதே பெருசு. அதுல என்னையும் பேர் உட்கார வச்சுட்டு ஓட்டணுமா பாரு. அதுக்கு ஒருத்தர் கை தட்டுறாரு, சார் இந்த உருவத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க சார், இன்னைக்கு தான் இப்படி இருக்கிற, அன்னைக்கெல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருந்த சார், இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்லி வைப்பாங்களே அப்படிதான் இருந்த, என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? ஓட்டிட்டு போனோம். நாங்கள் கிராமம், குக்கிராமம் எங்கள் ஊர், வண்டி தடம் தான் அன்னைக்கெல்லாம். அந்த வண்டி தடத்தில் இந்த வண்டியை ஓட்டிட்டு போனாரா, என்னாச்சு தெரியுங்களா? 10 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரருக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபம். உடனே கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டார். நான் சுதாகரிச்சுக்கிட்டேன், ஓ மனுஷ கோபத்தை வெளிப்படுத்துறாருன்னு சுதாகரிச்சுட்டு பதில் சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தமுங்க, இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் கொழுந்தனாருங்க, இது என் பெரிய நங்கையா, இது சின்ன நங்கையான்னு சொன்ன பாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷ கோபத்தை எல்லாம் மறந்து வண்டி ஓட்டுறதையும் கூட நிறுத்திட்டு கலகல கலகலகலன்னு சிரிச்சாருன்னு சொன்னா, வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. என்னைக்காவது நம்ம வீட்டில் யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இல்லை உங்கள் வீடுகளில் எப்படின்னு தெரியல, எங்கள் வீடுகளெல்லாம் பாங்க, சாப்பாடு போடும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாட்டில் கல் இருந்தாலும் கோபம் வரும், தலைமுடி இருந்தாலும் கோபம் வரும். அது இருந்ததுன்னா ஒரே சத்தம் போடுவார், என்ன இது முடியெல்லாம் போட்டு சாப்பாடு ஆக்கி இருக்கிற அப்படின்னு கோபப்படுவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கும் அதை ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன். ஒரு சமயம் அந்த மாதிரி முடியல சாப்பாட்டில் முடி இருந்ததுன்னு வைங்க, கோபிக்காதீங்க, அதை அப்படியே கையில் எடுங்க, வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு கவிதை மழை சொல்லுங்க, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இலக்கண சுத்தமா அந்த அம்மா சோறாக்கு. இந்த மனுஷன் நேத்தே கவிதை படிச்சாரு, இன்னைக்கும் படிப்பாரு அப்படின்னு இலக்கண ஏங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குதுங்க.
இது தெரியாம நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி, அதுக்கு மோகன சுந்தரம் வரணும், சாந்தாமணி வந்து பேசுனாதான் மகிழ்ச்சியா? வீட்டுக்குள்ள பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இப்ப இவ்வளவு தூரம் நான் ஒரு வெற்றியடைந்த பெண்மணியா நான் வளம் வர்றேன். என்னை சகோதரர் அறிமுகப்படுத்தும் போதும் கூட சொன்னாரு, கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. உண்மைதாங்க. உங்க மாவட்டத்துக்கு நீங்க பேசுற தமிழும் எங்க கொங்கு மாவட்டத்தில் நாங்க பேசுற தமிழும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நாங்க எல்லாமே மரியாதையா பேசுவோம். அப்ப நாங்க என்ன மரியாதையெல்லாம் பேசுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வட்டார வழக்கு வேற, எங்க வட்டார வழக்கு வேற. நாங்க சாப்பிட்ற பொருளா இருந்தாலும் கூட சாப்பாடுங்க, குழம்புங்க, ரசமுங்க இருக்குதுங்க, போட்டுக்குங்கன்னு மரியாதையா சொல்லுவோம். அட யாராச்சும் கொலை பண்றோன்னு வைங்க, கொலையுங்க, செய்யறமுங்கோ, வெட்டுறமுங்கோ, புதைக்கிறமுங்கோ, எரிக்கிறமுங்கோன்னு எங்க கொலை செய்யறதையும் கூட மரியாதையா தான் பேசுவாங்க. இது எங்க ஊர் வழக்கம். நீங்க இதை அப்படியே இந்த வாசகம் எடுத்துட்டு எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்டில் நாங்க போய் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டோம்னு வைங்க, எங்க ஊர் அக்கா சொல்லு, கண்ணு கட்டு 10 ரூபா, கட்டு 15 ரூபாய். இங்கே இந்த வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரு அதை தாண்டி சென்னையில வந்து எப்படி கீரை அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்ல போய் எப்படி உருளை அப்படின்னு கேட்டா அந்த அக்கா சொல்லு, உருளைக்கிழங்குக்கு விலை சொல்லு, கிலோ 30 ரூபா, 35 ரூபாய்ங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரையும் சென்னைக்கும் போய் எப்படி உருளைன்னா என்ன சொல்லுவீங்க? இது நம்ம மார்க்கெட்டு, எப்படி வேணாலும் உருளும்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? ஆனா போய் சேர இடத்துக்கு அது மாறுது இல்லையா? அப்ப அந்த கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறதுனால உண்மையிலே நீங்க நம்ப மாட்டீங்க. வெளிநாடெல்லாம் போனா பேசி முடிச்ச பிறகு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க, கண்ணீர் விடுவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க, பாருங்க நம்ம ஊரை தாண்டி பல மைலுக்கு அப்பால வந்து இருக்கிறோம் நினைச்சோம், உங்க பேச்ச கேட்ட உடனே நம்ம ஊருக்கே வந்துட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உண்மையிலேயே அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே நமக்கு கிடையாதுங்க. ஆனா எவ்வளவு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குது, அதை தெரியாம நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் தம்பி சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு. கூட்டு குடும்பமா அன்னைக்கு இருந்தோம், உண்மைதாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். வீடே நம்மளுக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சுங்க. வீட்டுக்கு என்ன வச்ச? முதல்ல படின்னு வச்சு கட்டுனோம், அடுத்தது நடைன்னு வச்சோம். இந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லைங்க. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால கட்டுறதுக்கு படின்னு பேர் வச்சோம், அதுக்கடுத்து நடை அப்படின்னு வச்சோம், அதுக்கடுத்து கூடாரம்னு வச்சோம். இன்னைக்கு இதெல்லாமே கிடையாது, வழக்கல் இல்லை. படி, வாழ்க்கையை படி, நடை, படித்தபடி நட, கூடாரம், எல்லாரும் கூடி உட்கார்ந்தோம். கூட்டு குடும்பமா, அக்கா தங்கச்சி நங்கையா கொழுந்தியா மாமனாரு மாமியா மச்சாண்டாரு. ஏங்க இந்த உறவு சொல்லெல்லாம் நம்மளோட தமிழ்ல தாங்க இருக்குது, தமிழ்ல தான் இருக்குது. வேற மொழிகள்ல இருக்குதா இந்த மாதிரி நங்கையா கொழுந்தியா நாத்தனாரு மச்சாண்டாரு? வேற மொழியில் இருக்குங்களா? வேற மொழியில 2 வார்த்தை தான் இருக்கு, அங்கிள் ஆண்டி. அப்பங்கூட பிறந்தாலும் அங்கிள், அம்மா கூட பிறந்தாலுமே ஆண்டி. இந்த சொல்லுதா? தமிழ்ல தாங்க இவ்வளவு உறவு சொல்லு இருக்கு. ஆனா இதுல வருத்தம் என்ன தெரியுங்களா? இனி 2055க்கு பிறகு இந்த உறவு சொல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். 2 சொல்லுதான் இருக்கு, அங்கிள் ஆன்டி என்ற 2 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லி உலக ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா நம்ம எத்தனைய இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த கூடாரத்துல எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேலி கிண்டலு இதெல்லாம் பேசி விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, புரிதல்னா என்ன, இப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் இல்ல. இன்னைக்கு இந்த வீடு இப்படி கட்டுறோமா? நட வச்சு கட்டுறோமா? படிக்கட்டு வச்சு கட்டுறோமா? கூடாரம் வச்சு வீடு கட்டுறோமா? இல்லையே, மாறி போச்சே. அட்டாச்டு அவுட் ஹவுஸ், இந்த 2 தான் இன்னைக்கு. கட்டும் போதே அட்டாச்டு பாத்ரூம், அவுட் ஹவுஸ் போட்டு கட்டுறோம். ஏன்? அட்டாச்சில் இருக்க வேண்டியவங்களை எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சிடறோம். அவுட்டர்ல இருக்க வேண்டிய கழிவறையும் குளியலறையும் கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ள வச்சோம். இன்னைக்கு ஃபேமிலி டிட்டாச் ஆகி போயிருக்குதுன்னு சொன்னா நான் இன்னுமே ஒன்னை யோசிச்சு பார்க்குறேங்க. அன்னைக்கு படுக்கை அறைன்னு ஒன்று கிடையாதுங்க, தனி பெட்ரூம்னே ஒன்று கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணமான புதிதில் திரை ஓடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு தடுப்பு
அவ்வளவுதான். இரவுல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாத வாழ்க்கை. ஒரு நாள் எங்க வீட்டு கும்பல் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்தாரு. எல்லாரும் எங்கேன்னு கேட்டாரு. எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்துச்சு. பழைய சோறு தான் இருக்குதுங்கன்னு சொன்னேன். உடனே என் வீட்டில் அவர் சொன்னார், அதை எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு வானார். கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் இளைய தலைமுறைக்கு நம்ம வைக்கல. உடனே பரபரப்பா ஓடி போய் பழைய சோத்தை எடுத்து போட்டு கட்டித்தயிர் 10 எரும மாடு கறக்குது எங்கள் வீட்டில். கட்டித்தயிரை எடுத்து போட்டு பிசைஞ்சு கொல்லப்புறத்தில் போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு பிசைஞ்சு நான் கொடுக்க, அவர் சாப்பிட கொடுக்க, சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திரம் பண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நான் அங்கே நிற்க, அவர் அங்கே நிற்க, வந்த மாமியா நேராக சமையலறைக்குள்ளே போய் லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி தெரியுண்டி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான அதுகத்த. அப்புறம்தான் தெரிஞ்சுது, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன்ல, அது பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட. ஏங்க யோசிச்சு பாருங்க. என் வயசு ஒத்தவங்கெல்லாம் இருந்தா நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல போய் பாருங்க, நடந்துச்சுங்களா இல்லையா? நான் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு இதுல அன்பு ஒண்ணுதானுங்க இருந்துச்சு. அன்னைக்கு அன்பு ஒண்ணுதான் அந்த வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அன்பை நாம தொலைச்சிருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி. ஒரு பொண்ணு வந்து தைரியமா சொல்றப்பா, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, அங்க இருக்கிறவன் எப்படிமா உங்ககிட்ட வந்து சிக்குனா? இன்டர்நெட்ல தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ரைட், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 3 மாசமா காதலிச்சிட்டு இருக்கிறோம். அப்பா சொன்னாரு, அப்படியாம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இன்றைய வாழ்க்கை மாறி போயிருக்குதே. அப்போ நம்ம எதைய தொலைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன வெற்றி அடையிற, இன்னைக்கு வெற்றி பெற்ற பெண்மணியா நான் உலகம் முழுவதும் வளம் வர்றேன்னா அந்த அனுசரிப்பு வாழ்க்கையில் இருந்துச்சுங்களே. இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் 3 பசங்க எங்கள் வீட்டில். என் வீட்டுக்காரர் தான் கடைக்குட்டி, நான் 3வது மருமகா, படித்த மருமகா. என் வீட்டுக்கு வந்ததையும் என் மாமியா ஒரு சொல்லிச்சு, இந்த வீட்டிலமா சில இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை நான் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு துறை தர்ற, மாவாட்டர் டிபார்ட்மெண்ட். எங்கள் வீட்டில் மாவாட்டுறதுன்னா கிரைண்டரு. எங்கள் மாமியா பொண்ணு பாக்கையிலேயே போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சாந்தாமணிக்கு சீர் சனத்தியாக நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னுடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்லில் தான் ஆட்டணும், அம்மியில் தான் அரைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ கல்லில். இப்போ நாங்கள் 16 மெம்பர்ஸு, ஒரு வெள்ளம் அரிசி போடணும். ஒரு வெள்ளம்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு? தெரியுமா? ஒரு வெள்ளம்னா 4 வடிங்க, 4 வடி சேர்ந்தது ஒரு வெள்ளம், 2 படி சேர்ந்தது பக்கா. இன்னைக்கு அந்த வார்த்தைகளையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு வெள்ளம் அரிசி போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் ஒரு வெள்ளம் அரிசியை போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டிட்டு, நான் பேராசிரியர் வேற, கல்லூரிக்கு போகணும், இப்படி பேசுறதுக்கு வரணும், எப்படி வர்றது? பார்த்த ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச, எடுத்த, ஆட்டாங்கல்ல போட்ட, மாமியால திட்டிகிட்டே ஆட்டினேன். அது அப்படியே எட்டி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை. பெண்கள் இருக்கிறீங்க குறிச்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஒரே வார்த்தையில சொன்னேன், இங்க பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கதாங்க வெற்றி. உங்க பையன்னு சொல்லுங்க. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன் தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுக்கல் ஆட்டிட்டு உட்காந்து இருக்குது. அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த, அம்மியில வச்ச, அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நினைச்சு அடிச்ச.
அது இப்ப கேக்குது, என்ன சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா, எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன் தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அந்த அம்மா தான் அரைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டு மேடைக்கு வர்ற கல்லூரிக்கு போறேன்னா இங்க எல்லாம் யோசிப்பீங்க, என் மாமியாளுக்கு 96 வயசுங்க, 96 வயசு. 96 வயசு அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு நீ மேடையில் வந்து பெண் உரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறையா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மாமியாளுக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, ஒரு நோய் நொடி கிடையாதுங்க. மருத்துவ செலவே நில் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ எனக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் சொன்னார், சாந்தாமணி வாசல் வரை சுகர் வந்திருக்குது, வாசல் வரை ப்ரெஷர் வந்திருக்குது. ஏன்னா இன்றைய தலைமுறையில் நான் சந்திக்கிறது அப்படி. என் மாமியா எனக்கு கண்டிஷன் போட்டுச்சா, சரி நான் என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நானும் ஒரு கண்டிஷன் போடணும் இல்லை. அவள் வந்ததையும் சொன்னாம்மா, இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்குதம்மா, இந்த வீடு ஜனநாயக வீடு, 4 ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், இதில் உன் மாமனார் முதலமைச்சர், நான் துணை முதல்வர், உங்கள் மாமனார் தான் பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பையன் அதான் உன் வீட்டுக்கார அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறான், என் பொண்ணு அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டு துறையெல்லாம் அவள் பார்த்துக்கிறாம்மா, இந்த வீட்டில் 2 துறை காலியாக இருக்குது, அதை உனக்கு கொடுக்குற, ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறைன்னு சொன்னேன். என் மருமக ஒரே வார்த்தையில் என்னை அடிச்சா பாருங்க, அத்தை எனக்கு எதுக்குங்கத்தை இத்தாம் பெரிய பொறுப்புகள் எல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறத்தேன்ட்டா. ஏன் அப்பப்போ பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவா, நான் இங்கே பேச வர்றேன்னா அவள் பேக்கை தூக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எங்க ஒரு தலைமுறைக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனைய நாம் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. படிப்பு நமக்கு நீங்க கேட்கலாம், புத்தகங்கள் வாசிப்பது நமக்கு புரட்சியை தருமாங்களா? அகங்களை திறப்பது புத்தகம், அறிவின் திறவுகோல் புத்தகம். வால்டர் ரூசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் ரஷ்யாவிலே மிகப்பெரிய புரட்சியை தந்ததுன்னு சொன்னா, புத்தகம் புரட்சி செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம் புரட்சி செய்யுங்க. புரட்சியை மட்டும் தராது, மரண பயத்தையும் புத்தகங்கள் போக்கும். அது நமக்கு தெரியறது இல்லை. நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னதான் பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கிலே தூக்கு தண்டனையை அனுபவித்த பகத்சிங்குக்கு 28ஆம் தேதி தான் பிறந்த தினம். அந்த பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குங்கிறாங்க. அவன் சொல்கிறான், அப்படியா சரி சரி போடு போடு, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், படித்து முடிச்சிட்றேன் போங்கிறான். ஆங்கிலேயம் அப்படியே வியந்து பார்க்கிறா, என்னடா 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறா புத்தகம் படிக்கிறேங்கிறா. ஏங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரத்தில் நமக்கு சாவுன்னு வச்சுக்கோங்க, உங்களையெல்லாம் சொல்ல நான் என்னையே எடுத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சாந்தாமணிக்கு தூக்கு போட்டாலும் போடுவாங்க காவல்துறை. ஏன்னா என் வீட்டுக்காரரு நீ ஊர் ஊராக போய் என்ன பேசிகிட்டு இருக்கிறையல்லன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுத்தி பெட்டிஷன் போட்டாலும் அந்த மனுஷன் போடுவார். உடனே அது சகோதரர் நல்லா கை தட்டுறாரு, ஆமாம் உனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை போடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கை தட்டுறாரு, கொடுத்தாலும் கொடுப்பார். இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை. சாந்தாமணி இப்படி சிரிச்சிட்டு இருப்பனா, இந்த நேரத்தில் மாவட்ட நம்ம பப்பாசி முருகன் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா கடலூரில் 30ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி. நான் என்ன சொல்லுவேன், கலெக்டர் கையால் உங்களுக்கு 5 பவுன் தங்கம்மா, ஒரு நினைவு புத்தகமும் தர்றாங்கம்மா சொல்கிறாருன்னு வைங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா என்ன புத்தகம்னு கேளுங்கம்மா. நான் ஏன் சார் கேட்கணும், நானே 1/2 மணி நேரத்தில் போக போகிறவா, கம்முன்னு இருங்கம்மா. உங்களுக்கு கொடுக்குற புத்தகம் தெரியுமா, நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு தரப்போறாங்கம்மா, அதுக்காகவாது நீங்க வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க, சந்தோஷமா இருப்போமா? மரணத்தை கண்டு பயப்படாதவங்க உண்டா? இப்போ மரணம் நம்ம பக்கம் வருதுன்னா
அந்த மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இங்கே புத்தர் ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு புத்தர் போறாரு. அங்க இருக்கிறவங்கெல்லாம் அழுகிறாங்க. நீங்க கடவுள், நீங்க உயிரை மீட்டு தருவீங்கன்னு சொல்றாங்க. இதோ இறந்து கிடக்கிற என் பையனை, அந்த அம்மா சொல்ல என் கணவனை, அந்த வீட்டு பையன் சொல்ற எங்க அப்பாவை உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப புத்தர் சொல்றாரு, அப்படியா, சரி நான் உயிர்ப்பித்து கொடுத்துட்றேன். ஆனா அதுக்கு நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உங்களில் யாராச்சும் உங்க உயிரை கொடுத்தீங்கன்னா இறந்தவனே நான் எழுப்பிடுவேங்கிறாரு. ஒருத்தரும் தரமாட்டேன்ட்டாங்க. பெத்த அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, எப்படிங்க எங்கள் உயிரை தர முடியும், இன்னும் நிறைய கடமைகள் இருக்குதுன்னு. பையன் பின்வாங்குனா, மனைவி மட்டும் துணிச்சலாம் முன்னாடி வந்து நின்று, விடுங்க நாங்கள் அவர் இல்லாமையே வாழ பழகிக்கிறோம், விட்டுருங்கன்றது அந்த அம்மா. ஏங்க, மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? நாங்கள் எப்பவுமே ஒரு மேடையில் நகைச்சுவையாக நான் சொல்லுவேன், ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இறந்தவரை ஊரே கூடி அழுது பாடை கட்டி தூக்கிட்டு போச்சு. போகையில் இது மாதிரி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, அவரோட தலை அதில் போய் நங்குன்னு அடிச்சிச்சு. மனுஷன் முழிச்சிட்டாரு, உயிர் வந்துடுச்சு. அப்புறம் 6 மாதம் இருந்தாருன்னு வைங்க. அந்த 6 மாதம் கழிச்சு இப்போ அதே மாதிரியே இறக்குறாரு. இதே மாதிரி ஊர் கூடுது, அழுகுது. அதே பாடை கட்டி தூக்கிட்டு போகையில் அந்த ஊட்டம்மா இங்கே வந்து நின்றுடுச்சு. அட சாமிகளா, பார்த்து எடுத்துட்டு போங்கடா சாமிகளா, கரண்ட் கம்பியிலுக்கு தலை இடிச்சிட போது சாமிகளா, ஏன் இடிச்சு அவர் மறுபடியும் எந்திரிச்சுக்கும். ஏங்க, நீங்கள் இது கற்பனையோ நகைச்சுவையோ யோசிச்சு பாருங்க. மரணத்தை கண்டு நம்ம பயப்படாமல் இருப்போமா? ஆனால் பகத்சிங்குக்குங்க, நீங்கள் தூக்கில் போடுறோன்னு தெரிஞ்சும் கூட நாளுக்கு நாள் எடை கூடுது. நம்ம சோறே திங்காமல் உட்கார்ந்து இருப்போம். நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக கடவுள் கொடுத்தான். பெற்றோர்களை வெளிப்படைப்படுத்தினா, உறவுகளை அறிமுகப்படுத்தினா, நாம் எப்போ பிறப்போங்கிறதையும் கூட நம்மளுக்கு தெரிய வச்சா, நம்முடைய இறப்பு தெரியுமா? ஆராய்ச்சிக்கு இறப்பு தெரிஞ்சால் இவ்வளோ மகிழ்ச்சியை நீங்கள் வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? பொழப்பில்ல அந்த அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குது, அது வாட்டுக்கு பேசிட்டு போ. நானே இன்னைக்கு போக போகிறேன், நானே நாளைக்கு போக போகிறேன், 2 பேர் சேர்ந்தா என்ன பேசிக்குவோம்? சார் எனக்கு வந்து இந்த தேதியிலைங்க, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் 6 மாதம் கழிச்சுதான். இப்படி தான் இங்கே பேசிக்கிட்டு இருப்போம். இதைத்தானே, அதனால தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக கொடுத்த கடவுள் இறப்பை நம்மளுக்கு மறைச்சு வச்சா. ஆனால் இவன் சாவோன்னு தெரிஞ்சும் கூட உடல் எடை கூடுது, நிறைய சாப்பிட்றா. வியந்து போன ஆங்கிலேயன், அடே மரண தண்டனை விதிச்சா அவன் உடல் இழைச்சு போவான்டா, என்னடா நாளுக்கு நாள் உனக்கு எடை கூடுதுனா. அப்ப சொன்னான் பாருங்க பகத்சிங், இந்த தேசத்திற்காக, என்னுடைய தாய் மண்ணிற்காக என்னுடைய உயிரை தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனால தான் என்னுடைய உடல் எடை கூடிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மரண பயத்தையும் கூட புத்தகம் வாசிப்பது கொடுக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? நீங்க எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்களா இருக்கிறீங்க. நாம எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்ங்க? எல்லாமே மார்க்கு வாங்கணும். எப்படி? இடைநிலை கல்வியா ஆங்கிலம் படிக்கணும், உயர்நிலை கல்வியா சென்டம் பையன் வாங்கணும், மேல்நிலை கல்வியா கட்டாப்புக்கு தயார் பண்ணணும்னு மார்க் மதிப்பெண்ணுனே கொண்டு போயிட்டு இருக்கிறா. அதுல எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா? எந்த வீட்டிலேயாவது மனசாட்சி படி கேட்கிற ஒரு பிள்ளை 100க்கு 98 வாங்குச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறவங்க எத்தனை பேருங்க இந்த மண்ணுல? 100க்கு 98ன்னு சொல்லும் போது 98ன்னு ஒரு மகிழ்ச்சி வரும், அடுத்த செகண்ட் அந்த மகிழ்ச்சி போயிரு. எங்கடா விட்ட 2 மார்க்க, எங்கடா விட்ட 2 மார்க்க, இன்னும் 2 மார்க் வாங்கியிருக்கலாமல்லடா, இன்னும் 2 மார்க்கு அப்படின்னு கேட்ப. இத்தனை காசு கட்டுனுல்ல, 2 மார்க் எங்கடா விட்டேன்னு கேட்குறான். அவன தெருவுலையே விட்டுட்டு வந்தா மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் செமஸ்டரோட இன்டர்னல் மார்க்கை திருத்தி போன வாரம் தான் கையில் பேப்பரை கொடுத்தேன். பிள்ளைகள் பூரா, பெண் பிள்ளைகள் பூரா 95, 96, 90, 80, 85. அதில் அமுதான ஒரு பிள்ளை 95 மார்க்குங்க. அப்படி அழுகுது உட்கார்ந்துட்டு. எனக்கு கோபம் வந்துச்சு, அமுதா 95 வாங்கிட்டியல்ல அமுதா, எதுக்கு அழுகிற அமுதான்னு. மேடம், இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் வந்து சென்டம் வாங்கியிருப்பேன், யூனிவர்சிட்டியே ஃபஸ்ட்டு வந்திருப்பேன், போச்சே எங்கே போச்சுன்ட்டு அழுகுது. இப்படி திரும்புறங்க. பையங்க வரிசையில் முருகேச 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறா.
எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். டே முருகேசா, 95 மார்க் வாங்கிட்டு அமுதா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறா, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கன்னு சிரிக்கிற, வெக்கமா இல்லை என்ன? அட போ டீச்சர், போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்ட்டான். சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. மேடம் இப்போ என்ன பிரச்சனை அந்த சிஸ்டருக்கு? என்ன பிரச்சனை? 5 மார்க் குறையுதுன்னு அழுகுதுடா, இந்தாங்க இந்த 5 மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டா. நீங்க சிரிக்கிறீங்க. இதுல ஒன்றை நான் புரிஞ்சுட்டேன். என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்க முடியுங்கிறத அந்த பையன்கிட்ட இருந்து நாம கத்துட்டோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.